தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இப்பொழுது தை மாதத்தில் அபிராமி அன்னையின் பதிகங்களை பற்றியும் அதை பாடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அபிராமி அந்தாதி என்பது அன்னை அபிராமி மேல் பாடப்பட்ட அந்தாதி பாடல்கள். ஒரு பாடல் முடியும் பொழுது எந்த வார்த்தையில் முடிகிறதோ அதே வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கும் அடுத்த பாடல். இதுபோல் 100 பாடல்களை பாடி அம்பிகையின் அருளை பெற்றவர் ஸ்ரீ அபிராமி பட்டர். அதில் நாம் முதல் பாடலை இப்பொழுது பார்க்கலாம். ஞானமும் நல்வித்தையும் பெறுவதற்கான பாடல். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை மதிக்கின்ற மின்கொடி மென்கொடி தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. அதாவது உதிக்கின்ற செங்கதிர், சூரியனை விட பிரகாசமானது எதுவும் இல்லை. இந்த உலகத்திற்கே ஒளி தரக்கூடியது அந்த சூரியன். அந்த சூரியனின் ஒளியைப் போல அம்பிகையின் நெற்றி திலகம் ஒளிர்கிறது. அபிராமி பட்டர் தன் பாடல்கள் அனைத்திலும் அன்னை அபிராமியின் அழகையும் அவள் மூலம் ஈசன் செய்த லீலைகளையும் சொல்லி நீயே எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பாடலிலும் கூறுவார். இங்கு அன்னையின் அழகை முதலில் பாடுகிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். மாணிக்கம் என்பது விலை உயர்ந்தது. அந்த விலை உயர்ந்தது, அனைத்தையும் விட உயர்ந்தது என்றுதான் அவளை போற்றுகின்றார்கள் ஞானியர்கள். மாதுளம் போது, மாதுளம் முத்துக்களை போன்ற பல்வரிசை உடையவர். மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன. தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியும் அவளை துதிக்கின்றார்கள். இதையே தான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் சசாமர ரமாவாணி சவ்யதக்ஷ்ண சேவிதாயை நமக என்று கூறுகிறது. சரஸ்வதியும் மகாலட்சுமியும் பராசக்தியின் இருபுறமும் நின்று சாமரம் வீசுகிறார்கள் என்று கூறும். அதே போல்தான் இங்கு மலைமகளும் துதிக்கக்கூடிய பராசக்தி. குங்கும குழம்பு போன்ற நிறத்தை உடையவர், செந்நிற மேனியல். அவள் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு நிறத்தில் காட்சியளிப்பாள். வடநாட்டில் பனிமலைக்கரியில் ஒரு குகை ஒன்று இருக்கிறது. அந்த குகையில் ஈசனோடு சேர்ந்து அம்பிகை காட்சி தருகிறாள். அவளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பால், பஞ்சாமிர்தம், தயிர் என்று அபிஷேகம் செய்யும்போது ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் ஒவ்வொரு நிறத்தில் காட்சியளிப்பாள் அம்பிகை. மொத்தமாக 5 நிறம் என்று கூறுகிறார்கள். பஞ்சமி, பஞ்சபூதேசி என்றுதான் லலிதா சகஸ்ரநாமமும் சொல்கிறது. பராசக்திக்கு உகந்த எண் பஞ்சமி, 5. பஞ்சமி திதி மிக விசேஷமானது அம்பிகைக்கு. எனவேதான் அம்பிகைக்கு நெய்வேத்தியம் செய்யும்போது 5 விதமான பழங்கள், 5 விதமான இனிப்புகள் என்று வைப்பார்கள். எல்லாமே 5 5 என்ற ரீதியில் தான் இருக்கும். காஞ்சி காமாட்சிக்கு அவள்தான் சகலமும். லலிதா சகஸ்ரநாமத்தின் முழு வடிவமும் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி. அவளின் அம்சம்தான் ஸ்ரீ அபிராமி. ஒவ்வொரு நாள் இரவும் இந்த உலகில் உள்ள அனைத்து சக்திகளின் தெய்வங்களின் சக்தியும் ஸ்ரீ காமாட்சி அம்மனிடம் வந்து தஞ்சம் அடைந்துவிடும். அதிகாலையில் அவளிடம் இருந்து கிளம்பி அந்தந்த கோவில்களுக்கு சென்று சேரும் என்பார்கள். அது ஒரு சூட்சும ரகசியம். அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கும் அந்த பராசக்தியே ஸ்ரீ காமாட்சி. அவளின் வடிவம்தான் ஸ்ரீ அபிராமி. அவளை
தாமரை மலரில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி பூஜிக்கிறாள். குங்கும குழம்பு போன்ற நிறத்தை உடைய அந்த அபிராமி அன்னையே நீயே என்னுடைய துணை, நீதான் என்னுடைய துணை, என்றென்றும் நீதான் என்னுடைய துணையாக இருக்கிறாய். உன்னை தவிர என்னை காப்பாற்றும் சக்தி வேறு யாருக்கும் இல்லை. உண்மைதான், நம்மை காப்பாற்றும் சக்தி அம்பிகைக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவளுடைய சக்தியை தவிர வேறு எந்த சக்தியும் இந்த உலகில் இயங்க முடியாது. மற்ற அனைத்தும் இயங்கக்கூடிய சக்தியை அளிப்பதே அவளுடைய சக்தி தான். நமக்கு சக்தி இருக்கிறோம், நாம் தான் செய்தோம் என்று கூறுகிறோம். ஆனால் அம்பிகையின் சக்தி தான் அனைத்தும் தருகிறது. எனவே இந்த பாடலை பாடுவதன் மூலம் நமக்கு ஞானமும் நல்வித்தையும் கிடைக்கும். இனி அடுத்த பாடலை பார்க்கலாம்.